ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி வளர்க்குற எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பயம் என்னென்னா, நல்லா வளர்ந்து வர கோழிங்க திடீர்னு வர நோயால் மொத்தமாக சாகுறது தான். நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தது, இன்றைக்கி ஏன் இப்படி சாகுது அப்படின்னு புலம்பாத ஆளே இல்லை. இந்த இழப்புக்கு முக்கியமான காரணம் கேட்டால் முறையான தடுப்பூசி போடாததான் காரணம். இன்றைக்கி வீடியோவில் கோழி குஞ்சும் பொரித்த முதல் நாளில் இருந்து அது பெருசாகி முட்டை வைக்கிற வரைக்கும் என்னென்ன தடுப்பூசி எந்தெந்த நாளில் எப்படி போடணும்னு தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்கள் பண்ணையை நோயிலிருந்து காப்பாற்ற முடியும். நம்ம சேனலுக்கும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோழி குஞ்சு பிறந்த உடனே மார்க் டிசீஸ் தடுப்பூசி போடலாம். இது பெரும்பாலும் சோனாலி அல்லது பிராய்லர் கோழிக்கு போடுவாங்க, நாட்டுக்கோழி குஞ்சுக்கு போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது, குஞ்சு பொரிச்ச 5வது நாளில் இருந்து 7வது நாளுக்குள் நாம் கொடுக்க வேண்டிய முதல் முக்கியமான தடுப்பூசி என்னென்னா லெசோட்டா அல்லது F1. இது கோழியை தாக்குற மிக கொடிய நோயான வெள்ளைக்கிழிச்சு நோயிலிருந்து பாதுகாக்கும். இந்த வேக்சினை குஞ்சுகளோட ஒரு கண்ணில் அல்லது மூக்கில் ஒரு சொட்டு விட்டால் போதும். வேக்சின் போகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஐஸ் கட்டி அல்லது கூலிங் தண்ணியில் மருந்தை கண்டிப்பாக வச்சே ஆகணும். அடுத்ததாக, குஞ்சுகளுக்கு 14வது நாளில் கொடுக்க வேண்டிய ஐபிடி தடுப்பூசி. இதை கும்பாரா நோய் தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. இது கோழிகளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய ஒரு வைரஸ் நோயாகும். இதையும் நீங்கள் கண் சொட்டு மருந்து அல்லது கோழிக்கு வைக்கிற தண்ணிலையும் கலந்து வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கொடுத்த லெசோட்டா அல்லது ஐபிடி மருந்து உடம்புல நல்லா வேலை செய்யணும்னா அதுக்கு பூஸ்டர் டோஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். 21வது நாளில் இருந்து 24வது நாள் வரைக்கும் லெசோட்டா பூஸ்டர் டோஸ் கொடுக்கலாம். 28வது நாளில் இருந்து ஐபிடி பூஸ்டர் டோஸ் கொடுக்கலாம். இது 2 மருந்தையும் சாதாரணமாக நம்ம வைக்கிற தண்ணியில் கலந்து வச்சாலே போதும். கோழிக்கு தண்ணியில் மருந்து கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் எந்த கோழிக்கும் தண்ணி வைக்கக்கூடாது. கோழி ரொம்ப தாகத்தில் இருக்கும்போது மருந்து கலக்கிற தண்ணியை வச்சா எல்லா கோழியும் வந்து குடிக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்ததாக, 8வது வாரத்திலிருந்து 10வது வாரத்துக்குள்ளே பெரிய கோழிக்கு வெள்ளைக்கிழிச்சல் தடுப்பூசியான R2B அல்லது RDVK ஊசி போடணும். இதை 0.5 ml எடுத்து ஒரு கோழியோட தொடையில் தான் போடணும். இந்த ஊசி போட்டால் வெள்ளைக்கிழிச்சல் நோய் அசலும் கிட்ட வரவே வராது. தடுப்பூசி போடும்போது நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நோய் வந்த கோழிகளுக்கு தடுப்பூசி போடக்கூடாது. நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற கோழிகளுக்கு மட்டும்தான் ஊசி போடணும். தடுப்பூசி எப்போவுமே மார்னிங் டைம் இல்லைன்னா ஈவினிங் டைமில் தான் போடணும், மதியம் போடக்கூடாது. பெரிய கோழிக்கு ஊசி போடுறதுக்கு முன்னாடி டிவார்மிங் செஞ்சுருக்கணும். அப்போ தான் தடுப்பூசியோட மொத்த பவரும் முழுசாக கோழிக்கு இறங்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முறையான இந்த தடுப்பூசி அட்டவணையை ஃபாலோ பண்ணால் உங்கள் பண்ணையில் இருக்கிற கோழியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கோழி வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.